அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. மகான்களினுடைய புத்தகங்கள் வாசிப்பதால் பலன் உண்டா? நல்ல பலன் உண்டு. ஏன்னா எந்த மகானும் தீய வழிகளை உலகத்துக்கு யாருக்கும் நல்ல மகான்கள் சொல்ல மாட்டான். அப்படி நல்ல மகான்களுடைய புத்தகங்களை படிக்கும்போது உங்களுடைய அறிவு, எல்லா ஜீவராசிக்கும் அறிவு இருக்குது. அறிவு இல்லாத ஒரு ஜீவராசியே இல்லை. எறும்புலேருந்து கொசுலேருந்து எத்தனைக்கும் அறிவு இருக்குது. ஆனால் மனிதனுக்கு இருக்கிறது பேரறிவு. அந்த அறிவு மங்கி இல்லாமல் மகான்களுடைய புத்தகங்களை படிக்கும்போது அறிவு கூர்மை அதிகமாக ஏற்படும். எந்த ஒரு ஞாபக சக்தியும் அதிகமாக இருக்கும். நல்ல வழியில் நம்ம செல்றதுக்கு அது வழிகாட்டியாக இருக்கும். மகான்கள் புக்கு படிக்கிறது ரொம்ப சால சிறந்த விஷயம். அது போட்டி நிறைந்த இன்றைய லௌகீக வாழ்க்கையிலே முக்தி தேட எப்படி வாழ்வை சமநிலையில் வைத்திருக்க முடியும்? போட்டின்னு நீங்கள் எப்போ நினச்சிட்டீங்களோ முக்தின்ற பேச்சுக்கே அங்கே இடம் இல்லை. ஏன்னா நீங்கள் முக்தியை தேடும்போது உலக போட்டிக்கிட்ட போய் போட்டி போடக்கூடாது. போட்டி போட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அந்த போட்டியை தான் பார்ப்பீங்களே தவிர முக்தின்ற பேச்சு அங்கே கிடையாது. அதனால் முக்தி தேடுறவனுக்கு உலக லௌகீக வாழ்க்கை போட்டி இல்லையான்ற சிந்தனையே வரக்கூடாது. வந்ததுனாவே நீங்கள் ஞானத்துக்கு போக முடியாது. உலகம் எப்படியாவது இருந்துட்டு போட்டோம், நான் இறைவனை அடையணுன்ற ஒரு வைராக்கியம் எவனுக்கு இருக்குதோ அவனுக்கு மட்டுமே அது சாத்தியமே தவிர உலகத்தில் போய் போட்டி போட்டு ஞானத்தை அடையிறதில்லை. ஞானம் போட்டி போட்டு அடையிற விஷயம் இல்லை. அது தனக்குள்ளே வைராக்கியத்தால் அடையிற விஷயம் ஞானம். அது உலக போட்டிக்கிட்ட போய் பந்தயம் கட்டுற விஷயம் இல்லை, ஞானமாகப்பட்டது. அதனால் உண்மையான ஞானத்தை அடையணும்னு உங்களுக்கு உள்ளுணர்வு சொன்னால் உலகத்தை மறங்க, உங்களை நினைங்க, இறைவனை தேடுங்க. நல்ல சமுதாயம் உருவாக ஒரு மனிதனாக நாங்கள் செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன? பெரியோர்களை மதிக்க கற்றுக்கணும். பெரியோர்கள் நல்லவர்கள் சொன்ன வார்த்தையை எடுத்துக்கணும், வாழணும். முன்னோர்களுடைய பாதையை நினைச்சு பார்த்து பயணம் பண்ணீங்கன்னா நல்ல சமுதாயத்தில் நீங்களும் பயணம் பண்ணலாம். நல்ல சமுதாயத்தை உங்களாலையும் அமைக்க முடியும். ஆனால் தீயவர்களையே பார்த்து தீயவர்கள் வழியிலே எண்ணங்களை செலுத்தி அப்படி வாழும்போது உங்கள் சமுதாயமே உங்கள் சந்ததியே வழிவகுத்துடும் அதுக்கு. அதனால் முன்னோர்கள் எவ்வளோ மேதைகள் வாழ்ந்துருக்கிறோம், எவ்வளோ நல்ல வழிகளை காட்டியிருக்கிறோம், அதை பின்பற்றுங்க. இந்த அரசியல் இது அதுன்னு போனீங்கன்னா யாரும் அங்கே நல்லவனாகவே இருக்க முடியாது. அதனால் மேதைகளை பின்பற்றுங்க, நல்ல அறிவாளிகளை பின்பற்றுங்க, நல்ல மகான்கள் சொன்ன வார்த்தையை பின்பற்றிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக வாழும், அமைதியான வாழ்க்கையாக இருக்கும். அவருக்கு எலி வாகனம் கொடுத்தாங்க, அப்போ மூலாதாரத்தில் அவர் இருக்காருன்றத நமக்கு ஐயா சொன்ன விஷயம். ஆனால் பிள்ளையாருன்றது, இந்த விநாயகர்ன்றது இப்போ வந்தது தான். கானாபத்தியம், சாந்தம், இதெல்லாம் இப்போ சாந்தம் அம்பாள், கானாபத்தியம்னா விநாயகர். இது ஒரு மத வழிபாடு மாதிரி தான். அது இப்போ கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி எல்லாம் வந்தது. இது இப்போ லேட்டஸ்ட்டு. அது நமக்கு பெருசாக தேவைப்படாது. ஏன்னா கடவுள்னா ஒரு பொருள் தான். நமக்கு இப்போ அதை விநாயகர்ன்றது இப்போ கடைசியாக வந்ததுனால இப்போ 16ஆம் நூற்றாண்டு தான், 16, 18ஆம் நூற்றாண்டில் தான் விநாயகரே கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது. அப்போது ஆமாம், சமணர்கள்னால் என்ன, அவங்க பொட்டு கூட வைக்க மாட்டாங்க, எதுவுமே வைக்க மாட்டாங்க, பொட்டே கிடையாது அவங்களுக்கெல்லாம். அது மாதிரி அது ரொம்ப தீவிரமான ஒரு மதம். அதுலேருந்து நம்ம தப்பிச்சோம், சைவத்துக்கு வந்தோம். சைவத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே பொட்டு வைக்கணுன்றதுக்கு காரணம் இருக்குது. என்னன்னா இந்த சைவத்தில் மட்டும்தான் இந்த மனிதனை பற்றியும் மனிதனோட ஆற்றலை பற்றியும் இறைவனை பற்றியும் ஆராய்ஞ்சாங்க. வேற எந்த மதத்தில் ஆராய்ச்சியே கிடையாது. குருமார்கள் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் சைவத்தில் ஆராய்ச்சி பண்ணாங்க. எப்படின்னா இந்த சைவ சித்தர்கள் இருக்காங்க, அவங்க சற்சங்கம் நடத்தி, ஒரு மிகப்பெரிய சற்சங்கம் நடத்தி, அந்த சைவ குருமார்கள் எப்படின்னா
இப்போ கூட திருவாடுதுறை ஆதீனம், மதுரை ஆதீனம், இந்த மாதிரி பெரிய பெரிய மடாதிபதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ஒரு சில காலகட்டங்களில் வந்து சர்ச்சங்கம் நடத்துவாங்க. தேவைப்படும் பொழுது எங்கெல்லாம் வந்து அந்த மதத்தில் சிக்கல்கள் வருதோ அப்போல்லாம் சர்ச்சங்கம் நடத்துவாங்க. அப்படி சர்ச்சங்கம் நடத்தும் போது ஒவ்வொரு மடாதிபதியும் ஒரு சில கருத்துக்களை முன்வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது எல்லாரோட கருத்துக்களும் ஏற்றுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. மாற்று கருத்து இருக்கும், அவங்க உடனே மாற்று கருத்தை அங்கே சொல்லுவாங்க. இதுக்கு அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரும் பேசி இந்த மாதிரி மாற்று கருத்துக்கு என்ன வழி, அதுக்கான விடை என்ன அப்படின்னு அலசி ஆராய்வாங்க. முடியாத பட்சத்தில் இன்னொரு 1 மாதம் கழித்து அடுத்த சர்ச்சங்கம் நடத்துவோம். அப்போ நீங்கள் இதெல்லாத்தையும் வந்து சரி பண்ணிக்கிட்டு வாங்க, இவர் இப்படி சொல்லியிருக்காரு, அவர் அப்படி சொல்லியிருக்காரு, இது சரியா அது சரியா, இது சரி பண்ணிக்கிட்டு வாங்க, அடுத்த சர்ச்சங்கத்தில் இதை பற்றி மீண்டும் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு திரும்ப 1 மாதம் டைம் எடுத்துன்னு போய் அதை பற்றி ஆராய்வாங்க. இப்படி ஆராயும் போது இறைவன் எது, இறைவன் தான் நம்மளை தோற்றுவித்ததா, இறைவன் உயிரை தோற்றுவித்தாரா, இறைவன் தான் இந்த உலகத்தை படைச்சாரா, இப்படி எல்லா கேள்விகள் எழுந்து இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆராய்ச்சிகள் மேற்கொண்டாங்க. இந்த சைவ சித்தாந்திகளின் ஆராய்ச்சி எப்படி இருந்ததுன்னா, இந்த உலகத்தில் முதல் இந்த உலகத்தில் இருந்தது எது இருந்தது முதல்ல அதை போய் ஆராயணுன்றது தான் இவங்களோட வேலை. அதை ஆராய்ஞ்சாங்க. அப்படி ஆராயும் போது 3 பொருள் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. 3 பொருள் மட்டும்தான் இந்த உலகத்திலே இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அந்த 3 பொருளில் ஒன்று பதின்னு சொல்லக்கூடிய இறைவன், அதை கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் வந்து சைவ சித்தாந்திகள் கண்டுபிடிச்சது. எல்லாம் மிகப்பெரிய சர்ச்சங்கம் நடத்தி அந்த ஆராய்ச்சி மூலமா, இதில் மிகப்பெரிய ஆராய்ச்சி பல ஆண்டுகள், அதனால தான் சைவம் இன்னைய வரைக்கும் நிற்குது. அப்போது இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி இறைவன் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னாங்க. இப்போது இன்னொரு பொருள் எதுன்னா பசுன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. பசுன்னா என்னன்னா உயிர், ஆன்மா, சோல், இங்கே அப்படி வச்சுக்கலாம். இது வந்து உயிர். 3வது பொருள் எதுன்னா மாயை, இயக்கம், உலகம், இது எல்லாமே இயக்கம். அதாவது 3வது பொருள்னா இயக்கம் அப்படி வச்சுக்கலாம், அது மாயை. ஆக இந்த முப்பொருள் எப்போவுமே இருக்குது. அது அனாதி பொருள். அது எப்பயோ இருக்குது, அது பார்க்கும்போதே இருந்தது, அவ்வளோதான். அது தோன்றிய பொருள் இல்லை, தோற்றுவிக்கக்கூடிய பொருளும் இல்லை, நம்மளால் தோற்றுவிக்க முடியாது, அது தோன்றிய பொருள் கிடையாது. அப்போ ஆதியில் இந்த முப்பொருளும் இருந்ததுன்றதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சரி, ஓகே, முப்பொருள் இருந்தது, இதுக்கு என்ன பேர் கொடுக்குறான்? பதி, பசு, பாசம்னு கொண்டாந்தாங்க. அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி, ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி, இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி,